ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மாமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்க இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் மீனிங்கே இல்லாமல் ஓடுவாங்க. அது ஏன், என்ன பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் இல்லை, டாய்ஸ் ப்ளே இல்லை, மற்ற குழந்தையோடு சேர்ந்து விளையாட முடியல. இந்த 3 ரீசன்னால் தான் ரீசனே இல்லாமல், மீனிங்கே இல்லாமல் இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடுறாங்க. இது ஒரு 90% எல்லா ஆர்டிஸ்டிக் குழந்தைங்களும் செய்வாங்க. ஏதோ 1-2 ஆர்டிசம் குழந்தைங்க செய்யாமல் இருப்பாங்க. இது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர். இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் மீனிங்கே இல்லாமல் ஓடுறது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர். இது ஒரு 2 வயசுலேயே வந்துடும். இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் மீனிங்கே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது 2 இயர்ஸ்லேயே வந்துடும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, கம்யூனிகேஷன் இல்லாததுனால தான் அப்படி பண்ணுறாங்க. நாம் சொல்கிறது எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லவும் முடியாது. மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுற எபிலிட்டியும் அந்த குழந்தைங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டாய்ஸ் கொடுத்தா அந்த டாய்ஸை வச்சு விளையாடுற எபிலிட்டி கூட அந்த குழந்தைக்கு இல்லை. இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எனர்ஜி எப்படி பேர்ன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் மீனிங் இல்லாமல் ஓடுறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இது 2 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிரும். என்னோடய பையனுக்கு நான் ஒரு 2.25 வயசு 2 வயசுங்கிலேயே நோட் பண்ணேன். இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் மீனிங்கே இல்லாமல் ஓடுன்னு ஓடுறது 2.5 இயர்ஸில் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருப்பான். இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிட்டே இருப்பான். நைட்டெல்லாம் மணி 11 ஆயிரும், 10 ஆயிரும், 12 மணி ஆயிரும். அப்போ கூட மீனிங்கே இல்லாமல் இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிட்டே இருப்பான். அதுதான் அவனுக்கு ப்ளேவே. அந்த மாதிரி ஓடிட்டுருப்பான். ஸோ இது நாங்கள் தெரப்பி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மீனிங் இல்லாமல் ஓடுறது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர். இது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பித்தோம். இந்த மாதிரி உங்களோட ஆர்டிஸ்டிக் குழந்தையும் மீனிங்கே இல்லாமல் இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கன்னா ஈஸி. ஆனால் கொஞ்ச நாள் அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் 2 இயர்ஸில் நோட் பண்ணேன். ஆனால் அவன் விளையாடுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே 3 இயர்ஸ் வரைக்கும் அவன் ஓடிட்டான். நல்லா ஓடுன்னு ஓடி அதே பழகிட்டான். இப்போ 3 இயர்ஸில் இது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர். இது நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஓடினா அந்த ஓட்டத்துக்கு ஒரு மீனிங் இருக்கணும். மீனிங்கே இல்லாமல் எந்த பொருளாவது எடுக்கிறதுக்காக ஓடணும். எந்த பொருளையும் எடுக்காமல் அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தான்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா 1 வருஷமாக நல்லா ஓடி பழகிட்டான். இப்போ நீ ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அவனோட கையை பிடிச்சிக்கணும். நோ, ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அவனோட கையை பிடிச்சிக்கணும். இது ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தையால் அக்செப்டே பண்ண முடியாது. பிரணீத்தால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. நோ, நீ ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கையை பிடிச்சிட்டேன்னா அந்த இடத்துலையே கீழே உட்காந்துக்குவாங்க, அந்த இடத்துலையே படுத்துக்குவாங்க. நீங்கள் கை அப்படியே உட்காந்துருப்பாங்க, அப்படியே படுத்திருப்பாங்க, அடம் பிடிப்பாங்க. நான் ஓடுவேன், நான் அப்படி தான் ஓடுவேன் அப்படின்ட்டு அடம் பிடிப்பாங்க. உங்களோட கையை கடிச்சு வைப்பாங்க. பிரணீத் என்னோட கையை கடிச்சு வச்சான், என்னோட வயிற்றை பிடிச்சி கடிச்சு வச்சான், வயிறு கை அத்தனையும் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டான். ஏன்னா நீ ஓடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்காக. ஆனால் கிராஜுவலாக நீங்கள் இப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இந்த ரன்னிங் பிஹேவியர் குறையும். அப்படியே குறைஞ்சு இல்லாமல் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அதனால தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் 1 இயர் வரைக்கும் ஓட விட்டுட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இப்போவே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனால் இன்னுமே கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீ ஓடக்கூடாது, நோ அப்படின்னு சொல்லி அவங்களோட கையை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ கூட்டிகிட்டு போய் வேறு ஏதாவது வேலை கொடுங்க. உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது வேலை இருக்கும் இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வீட்டில் செஞ்சிட்ருப்பீங்க. அந்த டைமில் என்ன வேலை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்களோ அந்த வேலையில் கூட்டிகிட்டு போய் உங்கள் குழந்தையும் இன்வால்வ் பண்ணுங்கள்.
இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். அடிப்பாங்க, கடிப்பாங்க, உங்களை அடிப்பாங்க, கடிப்பாங்க, கத்துவாங்க, படுத்துக்குவாங்க, உருளுவாங்க, பெரல்வாங்க, அங்கேயே உட்காந்துக்குவாங்க, எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் ஓடியே ஆகணும் அப்படின்னு பயங்கர அடம் பிடிப்பாங்க. எல்லாமே நடக்கும். பட் கிராஜுவலாக சக்ஸஸ் ஆகும். கிராஜுவலாக அவங்க ஓடுறது கண்ட்ரோல் ஆகும். ஓடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டு வேலைகளில் அந்த குழந்தைங்கள இன்வால்வ் பண்ணிக்கிறோம். நான் என்ன வேலை செய்கிறேனோ அதை நீயும் செய், நான் என்ன பண்ணுறேனோ நீ அதை பக்கத்தில் உட்காந்துக்கோ, நீ அதை செய், மீனிங் இல்லாமல் ஓடாத, மீனிங்ஃபுல்லாக ஒரு வேலையை செய். ஒரு டாய்ஸ் ப்ளே கற்றுக் கொடுங்க, ஈஸியான டாய்ஸ் ப்ளே. ஆர்டிஸ்டிக் சைல்டுக்கு என்னென்ன டாய்ஸ் வருமோ அந்த ஈஸியான டாய்ஸ் ப்ளேவை கற்றுக் கொடுங்க. இப்படி நீங்கள் வேறு விஷயத்தில் அந்த குழந்தைய என்கேஜ் பண்ணுறது மூலியமாகவும், வேறு விஷயத்தில் அந்த குழந்தைய கற்றுக் கொடுக்கறது மூலியமாகவும் இந்த ரன்னிங் பிஹேவியரை குறைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். நாளடைவில் இல்லாமலே போகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் போடுங்க நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இன்னும் நிறைய ஆட்டிசம் பற்றின தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.